அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? செவ்வாயை அதிபதியா கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. நீங்க எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா கடந்த காலகட்டங்கள்ல 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது கோயில் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம், இந்த விசுவாச வருஷம். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது ஆணா இருக்கட்டும் அது பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகுமா? கண்டிப்பா உண்டாகும். இதை தவிர மேஷராசியை சேர்ந்த மாணவர்கள் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு படிப்புல ஞாபக மறதி இருந்துச்சு. 6ஆம் இடத்துல கேது இருந்ததுனால ஞாபக மறதி இருந்துச்சு. 6ஆம் இடத்துல உள்ள கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஞாபக மறதி குறைஞ்சு படிப்புல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது லோயர் எஜுகேஷன் படிக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், அது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே இந்த விசுவாச வருஷம் வெற்றிகரமான வருஷமா இருக்குமா? வெற்றிகரமான வருஷமா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க தொழில் முனைவோர்கள், அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், தனக்காரகனான குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கின்றதுனால ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தொடர் முன்னேற்றம் இருக்கும். இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் அந்நிய மொழி பேசுறவங்க, அந்நிய மதம் பேசுறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய செலாவணிகள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. யார் ஒருத்தட்ட பொருளாதாரம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முன்னேறும். அதுவும் டாலர்லையும் திர்ஹாம்லையும் வர ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த விசுவாச வருஷம் நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்துல மேன்மையான நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னாக்க இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வெற்றி வருஷமா இருக்குமா? வெற்றி வருஷமா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கிறதுனால கடந்த வருஷமான குரோதி வருஷத்துல வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் பல கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை உண்டு. ஒரு சில காலகட்டங்கள்ல லோக்கல்லையே படம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுல பட வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர சின்னத்திரை பெரிய திரை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்களுக்கும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தம்பதி சமேதரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை வழிபட்டீங்கன்னாக்க வெற்றி 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 கிடைக்கும். நல்லது. நமஸ்காரம்.